இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தை அதிகமாக தேடுகிற உங்களுக்கு, ஆண்டவர் மேல் பற்றுதலா இருக்கிற உங்களுக்கு, ஆண்டவர் உங்களுடைய காரியங்களில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறான், என் மேல் அவன் நம்பிக்கையா இருக்கிறான், அவனுடைய தேவைகளை நான் சந்திப்பேன், அவனை நான் விடுவிப்பேன், அவன் என்னை மகிமைப்படுத்துவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிற, தாகமாய் இருக்கிற உங்களுக்கு, நீங்கள் கேட்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவேன் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து, இந்த நாட்கள் ஆபத்தில் உங்களோட இருப்பேன் என்று நான் அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் மேல் வாஞ்சியா இருக்கீங்க. வாஞ்சியா இருக்கிறதினால் ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் என் நாமத்தை, என் வார்த்தையை அவன் அறிந்திருக்கிறான், என் வார்த்தையை அவன் பின்பற்றி கொண்டு இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறான், நான் அவனுக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு அளிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அவன் இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆபத்தான காலத்திலும் நான் அவனோடு இருப்பேன், அவனை விடுவிப்பேன், அவனுக்காக அவனை நான் விடுதலையாக்கி அவனை சுகப்படுத்துவேன் என்று நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். எலியா தீர்க்கதரிசி கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெயை வைத்து இருக்கிற அந்த விதவின் வீட்டிலே எலியா தீர்க்கதரிசி கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் எண்ணெயும் அந்த பஞ்ச காலம் முடியும் வரை அது நிரம்பி வழிகிறது, அது ஒரு நாளும் குறையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீடித்த நாட்களா அவனை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் குறைவான காரியங்களை ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். கானான் ஒரு திருமணத்திலே குறைபட்ட போது கூட கர்த்தர் அந்த இடத்தில் அற்புதம் செய்து நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள், தேவைகள் குறைபட்டு இருக்கலாம். ஆண்டவர் அவைகளை நிறைவாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆபத்து காலத்திலே அவர் உங்களோட கூட இருப்பார். நீ நீடித்த நாட்களாக திருப்தி அடைவாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நான் அவனை திருப்தியாக்குவேன், நான் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவேன், நான் அவனை விடுவிப்பேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். அவரையே நம்பி இருக்கிற ஒரு மனிதன் கூட வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்துல, நெருக்கத்துல, வேதனையில இருக்கிற உங்களை ஆண்டவர் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீடித்த நாட்களா அவர்களை நான் திருப்தி ஆக்குவேன்.
குறைவான காரியங்கள் நிறைவானது வரும்போது குறைவானது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். அவர் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரை தேடுகிற நீங்கள் ஒரு நாளும் குறைவோடு இருக்க முடியாது. நிறைவான ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவேன் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீடித்த நாட்களா ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, உங்கள் மேல் வாஞ்சியாய் இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க அப்பா. அவங்கள திருப்தி ஆக்குங்க, அவங்கள விடுதலை ஆக்குங்க. நன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில கட்டளிடுங்க. பெரிய காரியங்களை செய்து முடிங்க அப்பா. கேட்கிற விண்ணப்பத்தெல்லாம் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல அப்பா, பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பண தேவைகளை சந்திங்க ஏசப்பா. இந்த மாதம் முழுவதுமாய் இருக்கிற எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. நீட் எக்ஸாம் எழுதி இருக்கிற பிள்ளைக்கு அற்புதங்களை செய்வீராக ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகலவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.